Hey children, நம்ம previous videoல Python functions ஓட introduction பார்த்தோம். இந்த introductionல functions என்னன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த functions ஓட advantages பார்த்தோம். அப்புறம் different types of functions பார்த்தோம். நம்ம இந்த வீடியோல எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றது, அதுக்கப்புறமா டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றது, அதான் காலிங் ஏ ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு எப்படி பராமீட்டர்ஸ் பாஸ் பண்றது, அதான் பாசிங் பராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த 3 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸும் நம்ம பார்க்க போறோம். நம்ம டெக்ஸ்ட் புக் டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெமோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கு டெஃப்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்றோம். டெஃப்னா நம்ம இங்க ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போறோம். டெஃப்னா டிஃபைன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம், இங்க என்னோட ஃபங்க்ஷன் நேம் ஹலோ. இந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் நேம் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். ப்ரோக்ராமர் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். பட் இந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் நேம் பில்ட் இன் ஃபங்க்ஷன் நேமா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பராந்திசிஸ் கொடுக்குறோம், ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பராந்திசிஸ். இந்த பராந்திசிஸ்குள்ளாடி நமக்கு பராமீட்டர்ஸ் வேணா பராமீட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ஸ் வித் கோலன். இங்க அடுத்து பிளாக் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு தான் இண்டென்டேஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இண்டென்டேஷன்னா ஜஸ்ட் ஒயிட் ஸ்பேஸ் கொடுப்போம். இங்கே நார்மலாக 4 ஒயிட் ஸ்பேஸ் கொடுப்போம், இல்லை 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். பட் இதோட கண்டிஷன் என்னன்னா இந்த பிளாக்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுக்குமே சேம் நம்பர் ஆஃப் இந்த ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஸ்பேஸ் கொடுத்தோம்னா இந்த பிளாக்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே 2 ஸ்பேஸ் இருக்கணும். அதான் கண்டிஷன். இந்த பிளாக்ல தான் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இங்கே பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ணுறேன். இங்கே தான் ஹலோ பைத்தான் அப்படின்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னா கால் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணால் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்தும் கொடுக்கலாம், இல்லை ரிட்டர்ன் மட்டும் கொடுக்கலாம். ரிட்டர்ன் மட்டும் கொடுத்தீங்கன்னா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, நன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த பிளாக்லேருந்து எக்ஸிட் ஆகும், இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா எந்த அவுட்புட்டுமே நமக்கு டிஸ்பிளே ஆகாது. இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ஃபைல் நேம் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன், ரன் மாடியூல். இப்போ நமக்கு இங்க ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் தான் வரும், இங்க எந்த அவுட்புட்டுமே வராது. இப்போ நமக்கு இங்க அவுட்புட் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற கோடு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னா என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இங்க நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் ஹலோ. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்போ கால் பண்றோமோ அப்போதான் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி அந்த ஃபங்க்ஷன் அதுல இருக்கிற பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்க பிரிண்ட் ஆஃப் ஹலோ பைத்தான் இந்த மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் சேவ் பண்றேன். அகெயின் ஃபைல் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரன் மாடியூல். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹலோ பைத்தான் அப்படின்னு அவுட்புட் இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஹலோ ஃபங்க்ஷனை நான் அனதர் வேல கால் பண்ணலாம். இங்க தான் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஹலோ ஆஃப். இப்போ என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்க ஹலோ பைத்தான் அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அடுத்து இந்த ரிட்டர்ன் இங்க எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்காதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த வேல்யூமே ரிட்டர்ன் ஆகாது. ஸோ இங்க ஜஸ்ட் நன்னு இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்றேன். ஃபைல் சேவ் ரன் மாடியூல். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹலோ பைத்தான் நன்னு நமக்கு அவுட்புட் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்க என்ன பண்றேன்னா ஏ வேரியபிளுக்கு இந்த ஹலோ பைத்தான் இந்த ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஹலோ பைத்தான் இந்த ஹலோ பைத்தான் ஸ்ட்ரிங் இப்போ இந்த ஏ வேரியபிள் இருக்கும். இப்போ நான் இங்க என்ன பண்றேன், ரிட்டர்ன் ஏ கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இந்த ஏ வேரியபிள் இருக்கிற இந்த வேல்யூ ஹலோ பைத்தான் இதை ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் இங்க என்ன பண்றேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் காலை இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நமக்கு அவுட்புட் ஹலோ பைத்தான் வரும். சிஹார் ஃபைல் சேவ் பண்ணி ரன் பண்றேன். ரன் மாடியூல். இப்போ அவுட்புட் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஹலோ பைத்தான் அப்படின்னு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். நம்ம ப்ரீவியஸ்ல இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்கல. இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்து எப்படி வேல்யூவை ரிட்டர்ன் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பராமீட்டர்ஸ் கொடுத்துட்டு நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எப்படி இந்த பராமீட்டர்ஸுக்கு ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்றது, ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணி எப்படி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் இங்க என்ன பண்றேன்னா ஆட் ஆஃப்னு அனதர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்.
இங்கே தான் 2 parameters யூஸ் பண்ண போகிறேன். a, bன்னு 2 parameters யூஸ் பண்ணுறேன். parametersனா ஜஸ்ட் வேரியபிள்ஸ் தான். இப்போ இங்கே 2 parameters கொடுக்குறோன்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது 2 ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ இங்கே நம்ம 2 parameters எவ்வளோ n நம்பர் ஆஃப் parameters நம்ம கொடுக்கலாம். இந்த parametersஸை நம்ம கமா செப்பரேட்டர் கொடுத்து செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா சி வேரியபிளில் இந்த 2 parametersோட வேல்யூஸ் இந்த 2 வேரியபிள்ஸோட வேல்யூஸை ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். c is equal to a plus b. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த c-யை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஆஃப் c. இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற a எடுத்துறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். இங்கே ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன், ஆட் ஆஃப். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்கே 2 parameters கொடுத்துருக்கோம். ஸோ 2 ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். நான் இங்கே 9, 8ன்னு 2 ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக parametersனால் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனில் கொடுக்குற இந்த வேரியபிள்ஸை தான் parametersனு சொல்லுவோம். இப்போ ஆர்கியூமெண்ட்ஸ்னால் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம இந்த parametersக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். இந்த வேல்யூஸை தான் நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் வேல்யூஸ், parameters ஆர் வேரியபிள்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த a parameterக்கு 9 அசியூம் ஆகும், b parameterக்கு 8 அசியூம் ஆகும். இப்போ என்ன பண்ணும், சியில் 9 8 ஆட் பண்ணி 17 சியில் இருக்கும். இப்போ 17 இங்கே ஸ்டோர் பண்ணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபைல் சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணி ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும். 17 அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஃபங்க்ஷனில் parameters கொடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எப்படி இந்த parametersக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்களும் போட்டு பாருங்கள். வெரி சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நம்மளோட டெக்ஸ்ட் புக் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. see here defining functions. Functions must be defined to create and use certain functionality. இப்போ சர்டன் ஃபங்க்ஷனாலிட்டி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை கம்பல்சரியாக டிஃபைன் பண்ணி ஆகணும். அதான் ஃபங்க்ஷன்ஸ் மஸ்ட் பி டிஃபைன்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், தேர் ஆர் மெனி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் தட் கம்ஸ் வித் த லாங்குவேஜ் பைத்தான். இப்போ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னா தெரியும். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணும்போதே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்கிறதா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸாக யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண ஏறம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன், இது எல்லாமே பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரியே நம்ம ப்ரோக்ராமரும் அவங்க ஓன் பர்பஸ்க்காக நம்ம ஓன் ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதான் நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. பட் யூ கேன் ஆல்சோ டிஃபைன் யுவர் ஓன் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம பர்பஸ் ப்ரோக்ராமர் அவங்க ஓன் பர்பஸ் கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். நம்ம இங்கே ஃபுல்லாக யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நான் அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் பிளாக்ஸ் பிகின் வித் த கீவேர்டு டெஃப். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது அதோடைய கீவேர்ட் டெஃப் கீவேர்டால் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது ஃபாலோடு பை ஃபங்க்ஷன் நேம். அடுத்து இந்த டெஃப் கீவேர்டுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் பராந்திசிஸ். அப்புறம் ஃபங்க்ஷன் நேமுக்கு அடுத்து நம்ம பராந்திசிஸ் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பராந்திசிஸ் கொடுக்குறோம். அடுத்தது எண்ட்ஸ் வித் கோலன் கொடுத்து நம்ம எண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பராந்திசிஸ்குள்ளாடி நம்ம parametersம் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குறோம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். அதாவது சின்டாக்ஸ் ஃபார் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இப்போ ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது நம்ம கீவேர்டு டெஃப் கீவேர்டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். டெஃப்னா நம்ம இங்கே ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். டெஃப்னா டிஃபைன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம். இங்கே வந்து யூசர் அதாவது ப்ரோக்ராமர் அவங்க தேவைக்கு ஏற்றது மாதிரி என்ன ஃபங்க்ஷன் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் என்ன கண்டிஷன்னா நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன் நேமை யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் நேமுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ரூல். இங்கே ஃபங்க்ஷன் நேமுக்கு அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பராந்திசிஸ் கொடுக்குறோம். இந்த ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பராந்திசிஸ்குள்ளாடி நம்ம ஏதாவது பராமீட்டர் கொடுக்கணும்னா பராமீட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பராமீட்டர் 1 பராமீட்டர் 2 இதே மாதிரி n நம்பர் ஆஃப் பராமீட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். எந்த பராமீட்டர்ஸும் தேவையில்லைன்னா ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பராந்திசிஸ் கொடுத்து இங்கே கோலன் கொடுத்து எண்ட் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எண்ட்ஸ் வித் கோலன். அடுத்தது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட பாடி ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இப்போ இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம இங்க இன்டென்டேஷன் கொடுக்கணும். இன்டென்டேஷனா இங்க நார்மலா ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுப்போம், அதாவது 4 ஒயிட் ஸ்பேஸ் கொடுப்போம். இங்க வந்து எவ்வளவு ஒயிட் ஸ்பேஸ் வேணாலும் கொடுக்கலாம். 4 கொடுத்தோம்னா எல்லாம் இங்க இந்த பிளாக்ல வர எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குமே 4 ஒயிட் ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். இப்போ 5 கொடுத்தோம்னா இந்த பிளாக்ல வர எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குமே 5 ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கணும். அது வந்து கம்பல்சரி. ஒரு பிளாக்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் சேம் இன்டென்டேஷன் கொடுக்கணும், அது வந்து கம்பல்சரி. இந்த பிளாக்ல சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், இல்ல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் ஆர் நன். இப்போ ரிட்டர்ன் மட்டும் கொடுத்துக்கலாம், இல்ல ரிட்டர்ன் கொடுத்து எக்ஸ்பிரஷனும் கொடுக்கலாம். இப்போ எக்ஸ்பிரஷன் கொடுத்தோம்னா இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூவை எந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பிளாக்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் பிளாக். இந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆர் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்டென்டேஷன் கொடுத்து கொடுக்கணும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. A block is one or more lines of code grouped together. In Python, statements in a block are written with indentation. இப்போ நம்ம block of code வந்து indentation கொடுத்து கொடுக்கணும். Usually a block begins with a line is indentedna by 4 space. 4 space na tab space. And all the statements of the block should be at the same indent level. இப்போ 4 ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அந்த பிளாக்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குமே 4 ஸ்பேஸ் கொடுக்கணும். அதான் சேம் இண்டென்ட் லெவல்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், எனி இன்புட் parameters or arguments should be placed within these parentheses when you define a function. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது அந்த பராந்தசிஸ்குள்ளாடி நமக்கு ஏதாவது இன்புட் parameters இருந்துச்சுன்னா அந்த பராந்தசிஸ்குள்ளாடி கொடுக்கணும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், the code block always comes after a colon and is indented. இப்போ கோடு பிளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அதுக்கு முன்னாடி கோலன் கொடுத்துருக்கணும். கோலனுக்கு அடுத்து தான் நம்மளுடைய கோடு பிளாக் ஆஃப் கோட், அதாவது பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்டென்டேஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், த ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன். இங்க எக்ஸ்பிரஷன் வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து கம்பல்சரி கிடையாது. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஃபங்க்ஷன்ல இருந்து எக்ஸிட் ஆகுறது யூஸ் பண்றோம். இப்போ நம்ம இங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்தோம்னா இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கால் பண்ற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதான் exits a function optionally passing back an expression to the caller. Next, a return with no arguments. இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் இல்லாம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா is the same as return none. ரிட்டர்ன் நன்னும் ரிட்டர்ன் அது சேம் தான். நன் தான் நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். நெஸ்டட் பிளாக் பத்தி பார்க்கலாம். நெஸ்டட் பிளாக்னா ஒரு பிளாக்குள்ளாடி அனதர் பிளாக் வரதா நெஸ்டட் பிளாக்னு சொல்லுவோம். A block within a block is called nested block. அடுத்து இந்த nested block எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. When the first block statement is indented by a single tab space. நம்ம first block வந்து single tabனா 4 space ஓட கொடுத்து நம்ம first block of code கொடுக்கணும். The second block of statement is indented by double tab spaces. இப்போ செகண்ட் பிளாக் வந்து டபுள் டேப் ஸ்பேஸ், அதாவது 8 ஸ்பேஸ் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் இங்க நெஸ்டட் பிளாக்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃபைனிங் ஏ ஃபங்க்ஷன். ஹியர் இஸ் an example for a simple function to display the given string. இங்க def வந்து கீவேர்டு. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஸ்டார்ட்ஸ் வித் def கீவேர்டு. def hello வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம். இங்க நம்ம எந்த பாராமீட்டரும் கொடுக்கல, ஜஸ்ட் ஓபன் அண்ட் க்ளோசிங் parenthesis மட்டும் தான் கொடுத்திருக்கோம். அடுத்தது ends with colon. அடுத்தது print of hello function. இதான் body of the function. இதான் block of codeன்னு சொல்லுவோம். பிளாக், இந்த பிளாக்ல சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம எந்த எக்ஸ்பிரஷனுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து எப்படி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இங்க do something ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம், def கீவேர்ட். அடுத்தது do something, இங்க ஓபன் அண்ட் க்ளோசிங் parenthesis. இந்த parenthesisக்குள்ள எந்த பாராமீட்டரும் கொடுக்கல. அடுத்தது ends with colon. அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஸ்டார்ட் ஆகுது. பிளாக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்டென்டேஷன் கொடுக்கிறோம். இங்க 4 ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். இங்க 1ன்னு ஒரு வேல்யூவை இந்த வேல்யூன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருக்கோம். இங்க ரிட்டர்ன் வேல்யூ. இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா இந்த வேல்யூ வேரியபிள் இருக்கிற வேல்யூவை கால் பண்ற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் உடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். Functions help us to divide a program into modules. இப்போ நம்ம இந்த functions யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை சின்ன சின்ன மாடியூல்ஸா டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ மாடியூல்ஸ்னா தெரியும். இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப பெரிய ப்ரோக்ராமா இருந்துச்சுன்னா நம்ம பண்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் தான். இப்போ ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய thousands and thousands of lines இருக்கும்.
இப்போ அதே சிங்கிள் ப்ரோக்ராமை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ரோக்ராமை சின்ன சின்ன மாடியூல்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு மாடியூலையும் தனித்தனி பர்சன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால நம்ம ஈஸியாக எரர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூஸ் பண்ண கோடை வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணோம்னா அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அந்த இண்டிவிஜுவல் மாடியூலை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஸோ அதான் ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்ப் அஸ் டு டிவைட் யூர் ப்ரோக்ராம் இன்டு மாடியூல்ஸ். திஸ் மேக்ஸ் த கோட் ஈஸியர் டு மேனேஜ். ஸோ சின்ன சின்ன மாடியூல்ஸாக இருக்கிறதுனால அந்த சின்ன சின்ன ஒவ்வொரு மாடியூலையும் ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கோட் ரீயூஸ். இப்போ நம்ம ஒன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் தேவையோ நம்ம திரும்ப திரும்ப அந்த கோடை வந்து எழுத வேண்டாம். நம்ம எழுதின அந்த செட்டப் கோடை அப்படியே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே போதும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். Then every time you need to execute a sequence of statements, all you need to do is to call a function. Functions allows us to change functionality easily. ஸோ இதனால நம்ம ஃபங்க்ஷன் சின்ன சின்ன பார்ட்டாக வச்சிருக்கிறதுனால சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸாக வச்சிருக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர்ஸ் கேன் ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கிறதுனால இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்டை டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், காலிங் ஏ ஃபங்க்ஷன். எப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி எப்படி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஃபங்க்ஷனை டிஃபைன் மட்டும் பண்ணோம்னா இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த ஃபங்க்ஷன் பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு இந்த அவுட்புட் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹலோ ஃபங்க்ஷன் நேம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறதுன்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் ஜஸ்ட் கொடுத்தாலே போதும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இதில் இருக்கிற இந்த பிரிண்ட் ஆஃப் ஹலோ பைத்தான் இந்த அவுட்புட் வந்து நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இதான் நம்ம இந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட். Then when you call the hello function, the program displays the following string as output. இப்போ hello python தான் இந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட். நெக்ஸ்ட், இந்த ஹலோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு another மெத்தட் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் இந்த ஹலோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஆல்டர்னேட்டிவ்லி வி கால் த ஹலோ ஃபங்க்ஷன் வித்தின் த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து பில்ட் இன் ஃபங்க்ஷன் அஸ் இந்த எக்ஸாம்பிள் கிவன் பிலோ. எக்ஸாம்பிள் டெஃப் ஹலோ. இங்கே வந்து எந்த பராமீட்டர்ஸும் நம்ம கொடுக்கல. அதுக்கப்புறம் இன்டென்டேஷன் கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஹலோ பைத்தான். இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன். இங்கே எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த பிளாக்குக்கு வெளியே தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். பிரிண்ட் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் ஹலோ ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இஃப் த ரிட்டர்ன் ஹேஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ், இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஆர்குமெண்ட்ஸுமே இல்லை ஆர்குமெண்ட், நன் வில் பி டிஸ்பிளேட் அஸ் த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த அவுட்புட். என்ன ஆகும், நன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். த எபோவ் ஃபங்க்ஷன் வில் அவுட்புட் த ஃபாலோயிங். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவுட்புட் இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த பிளாக்ல இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஹலோ பைத்தான் இந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ரிட்டர்ன் இங்கே எதுவுமே கொடுக்கல, அதனால இங்கே நன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட், இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு எப்படி ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது அதான் சொல்லியிருக்காங்க. பாசிங் பாராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ். Parameters or arguments can be passed to functions. இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போதே நம்ம இந்த ஃபங்க்ஷன் நேம் கூட பராந்திஸ்குள்ளாடி பராமீட்டர்ஸ் கொடுக்கணும். இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் பராமீட்டர்ஸ் கொடுக்குறோமோ அந்த பராமீட்டர்ஸுக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணணும். அதான் டெஃப் ஃபங்க்ஷன் நேம். அடுத்தது பராந்திஸ்குள்ளாடி பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே n நம்பர் ஆஃப் பராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். ஒவ்வொரு பராமீட்டரையும் செப்பரேட்டர் கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி கொடுக்கணும். அடுத்து என்ஸ் வித் கோலன். இந்த ஃபங்க்ஷன் வித் பராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி ஏரியா வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷனே. இங்கே பராந்திஸ்குள்ளாடி 2 பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. W and H 2 பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். Wக்கு ஒரு ஆர்குமெண்ட், Hக்கு another ஆர்குமெண்ட், 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். இப்போ இந்த பிளாக் ஆஃப் கோடில் நம்ம ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். ரிட்டர்ன் W into H. இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணும், இதோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது இந்த பிளாக் எண்ட் ஆகி முடிஞ்சது வெளியே பிரிண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் 3,5. இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஏரியா ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இப்போ 3,5 2 ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகும். இப்போ
ஆர்குமெண்ட்ஸுக்கும் பராமீட்டர்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக பராமீட்டர்ஸ்னால் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது கொடுக்குற வேரியபிள்ஸ் தான் பராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே W and H ரெண்டு நம்மளுடைய பராமீட்டர்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். இந்த 3,5 2 வேல்யூஸை தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வேல்யூஸ், பராமீட்டர்ஸ் ஆர் வேரியபிள்ஸ். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் 3,5. இப்போ 3 வந்து Wக்கு அசைன் ஆகும், இப்போ 5 வந்து Hக்கு அசைன் ஆகும். இப்போ என்ன பண்ணும், W Hஐ மல்டிப்ளை பண்ணி 50 நமக்கு சொல்யூஷனாக ரிட்டர்ன் பண்ணும். அதான் the above code assigns the width and height values to the parameters W and H. இப்போ width வந்து W, H வந்து height. When you call the above function, it returns the product of width and height as output. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி, அதான் ப்ராடக்ட் ஆஃப் width and height ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அவுட்புட்டாக என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். The value of 3 and 5 are passed to W and H respectively. The function will return 15 as output. இப்போ இந்த வேல்யூ, இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுவோம், 3 and 5 பாஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த பராமீட்டருக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். 3 Wக்கு பாஸ் பண்ணுறோம், 5 Hக்கு பாஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டு என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணி நமக்கு 15 அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த பராமீட்டர்ஸுக்கும் ஆர்குமெண்ட்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற கொஸ்டின். Parameters are the variables used in the function definition. Function definitionல யூஸ் பண்ற variables தான் நார்மலா parametersனு சொல்லுவோம். Whereas arguments are the values we pass the function parameters. Arguments வந்து values, நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த parametersக்கு பாஸ் பண்ற values தான் argumentsனு சொல்லுவோம். சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தோம். அப்புறமா பிளாக்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறமா நெஸ்டட் பிளாக்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ரிட்டர்ன் வித் ஆர்குமெண்டோட பார்த்தோம். அடுத்தது இந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அப்புறமா இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அது ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். அப்புறமா இந்த பராமீட்டர்ஸுக்கும் ஆர்குமெண்ட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம். Thank you, children.